தீதும் நன்றும் பிறதர வாரா என்பது கனியின் பூங்குன்றனார் இயற்றிய புறநானூற்று பாடல் காட்டும் பொன்மொழி. நமக்கு யாரும் நல்லதும் செய்ய முடியாது, கெட்டதும் செய்ய முடியாது. நாம ஏற்கனவே செய்த நல்வினை பயன்தான் யாரோ ஒருத்தர் மூலமா நமக்கு நன்மையா கிடைக்குது. அதே போல நாம செய்த தீவினை பயன்தான் ஒருவர் மூலமா துன்பமா கிடைக்குது. இதையெல்லாம் நம்ம வினையை கழித்து பக்குவப்படுத்த கோமதி தான் நமக்கு ஊட்டுறா. இதை புரிஞ்சுக்காம நல்வினை செய்யும் ஒருத்தன் நான் யாருக்கும் எந்த கெடுதலும் பண்ணல, ஆனா ரொம்ப கஷ்டப்படுறேன், அதே நேரம் அக்கிரமம் அராஜகம் அட்டூழியம் பண்றவன்லாம் நல்லா தான் இருக்கான், நான் நல்லவனா இருந்து என்ன பயன், நானும் அவனை போல நடக்க போறேன்னு சொல்றது எவ்வளவு பெரிய முட்டாள்தனம். துன்புதவும் தீயவினை சுகமுதவும் நல்லவினை என்பதுவே நியதி சிலர் ஈனவினை செய்து நுகர் இன்பதனை கண்டு மதி இழந்து மரம் செய்ய முந்து மண்பதையும் ஐயையோ வாழ்வுதுண்டோ கோமதியேன்னு கோமதி சதரத்ன மாலையில திருவாவடுதுறை ஆதீன வித்வான் சித்தாந்த பண்டித பூஷணம் சிவஸ்ரீ ஈஸ்வரமூர்த்தி பிள்ளை நமக்கு தெரிவிக்கிறாங்க. இப்போ தீய செயல் செய்த போதும் நல்லா இருக்கிற கெட்டவன் எல்லாம் ஏற்கனவே செய்த நல்வினை பயணத்தான் இன்பமா அனுபவிச்சுக்கிட்டு இருக்கான். இப்போ செய்யும் தீய வினையை பல பிறவிகள்ல துன்பமாக பிறந்து அனுபவிப்பான். நாம ஏற்கனவே செய்த தீவினையால தான் இப்போ நல்லவனா இருந்தும் கஷ்டப்படுறோம். அந்த வினை பயனை அனுபவிச்சு கழிச்சுடணும். அதை விட்டுட்டு அடுத்தவனை பார்த்து கெட்டு போறதோ இல்ல நமக்கு ஒருத்தர் மூலமா நாம செய்த தீவினை பயனை துன்பமா கொடுத்தார அவனை பழி வாங்கும் உணர்ச்சியோட இருந்தாலோ நடந்தாலோ அது மறுபடியும் பாவமாகி அதை கழிக்க ஒரு பிறவி எடுக்கணும். கோமதி, நீதான் எப்பவுமே என் கூடயே இருக்கிய, எனக்கு என்ன கவலை, நான் துன்பத்தை அனுபவிச்சே கழிச்சிடுறேன்.